நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சத்யா, என்னாச்சு? இன்னைக்கு கிளாஸ் உங்களுக்கு சீக்கிரமா முடிஞ்சிருச்சா? என்ன சத்யா, ஏதாவது பிரச்சனையா? என்னங்க, இன்னைக்கு கிளாஸ்ல நடந்தது எதுவும் சரியில்லைங்க. அது அந்த லக்ஷ்மண் இருக்கால, அப்படின்னா அந்த ரெண்டு பசங்களும் வருஷம் பூரா படிக்க முடியாம போயிடுமே. சரி வாங்க. சத்யா, சத்யா உங்களுக்கு ஒன்றும் ஆகல? உங்களுக்கு அடியதை படிச்சா? எனக்கு எதுவும் இல்லைங்க. ஆனா உங்களுக்கு எதுவும் அடி இல்லைல்ல? இல்லை, எனக்கு ஒன்றும் இல்லை சத்யா. உங்க ரெண்டு பேருக்கு ஒன்றும் ஆகலைல்ல? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இந்த பக்கமா என்ன ட்ரக்கு ஒன்று போச்சு. அந்த டிரைவர் கிட்ட நான் முதலே சொன்னேன், என்ன லீக் ஆகிட்டே இருக்கு பாருப்பா அப்படின்ட்டு. அவன் தான் கேட்கவே இல்லை. அந்த கடவுளுக்கு தான் நம்ம எல்லாரும் நன்றி சொல்லணும். இவ்வளோ பெரிய ஆக்சிடென்ட் நடந்து கூட ஒரு காயம் கூட இல்லாமல் நீங்கள் தப்பிச்சிட்டீங்களே. ரோடு கிளீன் பண்ணுறவங்க கிட்டே சொல்லிட்டோம், ஆனால் இது வரைக்கும் அவங்க எந்த ஆக்ஷனும் எடுக்கல. ஏன் தான் இப்படி எல்லாம் செய்கிறாங்கன்னு தெரியல. மனுஷன் உயிர் மேலே அவங்களுக்கு துளி கூட அக்கறை இல்லை. இது பாருங்க, இந்த எண்ணெய் மேல நம்ம மண்ணை போட்டு மூடணும், இல்லைன்னா மற்றவங்களுக்கும் ஆபத்து. இல்லைன்னா எத்தனையோ பேருக்கு பாவம் ஆக்சிடென்ட் ஆகும். ஆமால, மண்ணை போட்டு மூடிட்டோம்னா அப்புறம் என்ன வழுக்காதுல்ல? இந்த சின்ன விஷயம் கூட நம்ம யாருக்குமே தோணவே இல்லை. கார்பரேஷன் ஆளுங்க வருவாங்க, சுத்தம் பண்ணுவாங்க, நம்ம காத்துக்கிட்டு இருந்தோம். இன்னும் என்னப்பா பாத்துக்கிட்டு இருக்கீங்க? எல்லாரும் மண்ணை கொண்டு வந்து என்னங்க, உங்களுக்கு எந்த அடியும் படல? இல்லை சத்யா, எனக்கு ஒன்றும் இல்லை. அந்த கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். நம்ம ரெண்டு பேருக்கு எதுவும் ஆகல. இது பாருங்க. இந்தாங்க, முதல்ல தண்ணி குடிங்க. சரி போடுங்க.
என்னாச்சுங்க? இந்த ஸ்கூட்டர் இது ஸ்டார்ட் ஆகலையா? இல்லை சந்தியா, ப்ளக் ஷார்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். வண்டி இப்போ ஸ்டார்ட் ஆகாது. நீங்கள் பயப்படாதீங்க, நம்ம டாக்ஸி பிடிச்சி வீட்டுக்கு போயிடலாம். நாளைக்கு நான் பகலில் வந்து வண்டியை கொண்டு போயிடுறேன். என்ன நடந்துச்சுங்க? ரோட்ல ஆயில் விழுந்தனால இவங்க 2 பேரும் கீழே விழுந்துட்டாங்க தம்பி. ஆனா அந்த கடவுளுக்கு தான் நம்ம நன்றி சொல்லி ஆகணும். இவங்க 2 பேருக்கும் அதிகமா அடி எதுவும் படலப்பா. ஆனா ஸ்கூட்டர் ரிப்பேர் ஆயிடுச்சு போல இருக்கே. அண்ணா, உங்க 2 பேருக்கு ஒன்றும் ஆகலையில? இல்லைங்க, எங்களுக்கு ஒன்றும் ஆகலை, நல்லா தான். ஆமா, நீங்க 2 பேர் எங்க போகணும்? நாங்கள் பிள்ளையார் கோயில் தெருக்கு போனோம். நானும் பிள்ளையார் தெருவுக்கு தானே போயிட்டு இருக்கேன். வேணும்னா நீங்களே கூட வந்துருங்க. பரவாயில்லைங்க, உங்களுக்கு இதுக்கு தேவையில்லாத சிரமம். நாங்கள் டாக்ஸி பிடிச்சி போயிடுறோம். இதை பாருங்க, இந்த ராத்திரி நேரத்தில் உங்க 2 பேருக்கும் டாக்ஸி கிடைக்காது. அதுவும் இல்லாம நான் பிள்ளையார் தெருவுக்கு தானே போயிட்டு இருக்கேன். அதனால வாங்க, நானே உங்களை இறக்கி விடுறேன். சரிங்க, நீங்க கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. சரி வாங்க. சரி. வாங்க, உட்காருங்க. ரொம்ப நன்றிண்ணா. நன்றி. பார்த்து போயிட்டு வாங்கப்பா. சரிங்க. சரிண்ணா, உள்ள போ. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன விஷயம்? சாட்டிங் பண்ணணும்னு தோணலையா என்ன? ஓ, என் குரல் கேட்கணுமா? நல்ல விஷயம்தான். சந்தியா, கொஞ்சம் இப்படி வாங்க, உட்காருங்க. சந்தியா, உங்களுக்கு நல்லா அடிபட்டிருக்கு. கொஞ்சம் நான் மருந்து கொண்டு வரேன். இல்ல வேண்டாங்க, கொஞ்சம் இருங்க. சந்தியா, உங்க கை நல்லா வீங்கிருக்கு. உங்களுக்கு உள்காயம் ஏற்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். நான் போய் சுடுதண்ணி வச்சு கொண்டு வரேன், இருங்க. இல்ல வேண்டாங்க, அதெல்லாம் எதுவும் தேவையில்ல. ஏன்? நான் ஏன் சொல்றேன்னா, எனக்கு அதிகமா ஒண்ணும் வலிக்கல, நான் நல்லா தாங்க இருக்கேன். சந்தியா, உங்க காயத்தை பார்க்கும்போது எனக்கு நல்லா தெரியுது. ஏன் வலிக்கலன்னு போய் சொல்றீங்க? இங்க பாருங்க சந்தியா, இந்த இடம் நல்லா வீங்கிருக்கு உங்களுக்கு. இது கண்டிப்பா வலிக்கும். நைட்ல வேற குளிர் ஜாஸ்தியா இருக்குல்ல. இப்போ எதுக்கு சுடு தண்ணி ஒருத்தரம் கொடுக்கலன்னா அப்புறம் வலி ஜாஸ்தியாகும். நான் போய் சுடு தண்ணி கொண்டு வரேன், இருங்க. இல்ல வேண்டாங்க, இப்ப நீங்க சுடு தண்ணி ஒருத்தரம் கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் இந்த ராத்திரி நேரத்துல அத்தை வேற தேவையில்லாம எழுந்துப்பாங்க. அதுக்கப்புறம் அத்தை கேட்கிற கேள்விக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? அதுவும் இல்லாம
இல்லாம நமக்கு இப்படி அடிப்பட்ட விஷயம் அத்தைக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னா நீங்க நீங்க இதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம். எனக்கு புரியுது சத்யா, நீங்க சொல்றதுல சரிதான். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. என்கிட்ட ஒரு பெயின் கில்லர் டேப்லெட் இருக்கு. அதை நம்ம 2 பேரும் சாப்பிட்டோம்னா விடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம 2 பேருக்கும் இந்த வலியே இல்லாம ஆயிடும். நான் உடனே போய் கொண்டு வரேன். சத்யா, நான் கீழே போய் பால் காய்ச்சி அதில் மஞ்சள் போட்டு கொண்டு வரேன். நீங்கள் எதுவும் பேசாதீங்க, சும்மா இருங்க. இங்கே இருங்க. கண்ணா சூர்யா, கொஞ்சம் சீக்கிரமா கொண்டு வாப்பா. என்னன்னே தெரியல, கண்ணு ரொம்ப எரியுது. அப்பா அதோ வந்துட்டேன். படுத்துக்குங்க, படுத்துக்குங்க. இதெல்லாம் நீ எதுவும் பண்ண வேண்டாம் மீனாட்சி, நானே பாத்துக்கிறேன். பரவாயில்லக்கா. உண்மையிலேயே நான் கொடுத்து வச்சவ. இந்த குளிர்காலத்துல இந்த சில் தண்ணியில வேலை செய்யணும்னா எவ்வளவு கஷ்டம். என் பிள்ளை பிறக்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு நிறைய உதவி செய்யறான். என்ன சந்தியாக்கா, என்னாச்சு? ஏதாவது கிடைக்குதா என்ன? அதெல்லாம் எதுவும் இல்லையே. சரி, தேங்க்யூக்கா. இப்போ எப்படி இருக்குப்பா? நல்லா ஜில்லுன்னு இருக்குப்பா, நல்லா இருக்குப்பா. அம்மா சந்தியா, கொஞ்சம் சீக்கிரமா அந்த வேலையெல்லாம் செஞ்சு முடியுமா? அப்புறம் ஸ்வெட்டர் எல்லாம் வேற எடுத்து வைக்கணும். நாளையில இருந்து எல்லாரும் ஸ்வெட்டர் போட்டுக்கணும்ல. சரிங்க அத்தை. அந்த கடவுள் தான் எப்பவும் நமக்கு துணையா இருக்கணும். குளிர்காலம் வந்ததுக்கு அப்புறம் தான் ஸ்வெட்டர்லாம் எடுத்து வைக்க போறாங்களாம். இல்லைன்னா இந்த குளிர் தாங்காம என் எறும்பெல்லாம் அப்படியே முறிஞ்சு போயிருக்கும். யாராவது பக்கத்து வீட்டுக்கு உடனே போய் அந்த நியூஸ் பேப்பரை கொண்டு வரலாம்ல. அதெல்லாம் கொண்டு வரலாம், ஆனா அதை எப்படி படிப்பீங்க? நீங்க தான் உங்க கண்ணுக்குள்ள அந்த பன்னீரை ஊத்தி வச்சிருக்கீங்கல்ல. ஐயோ சரோஜா, என் 3 பிள்ளைங்களும் எனக்கு கண்ணுக்கு கண்ணா இருக்காங்கல்ல. அதுவும் இல்லாம சந்தியா மருமகளுக்கும் நல்லா படிக்க தெரியும். அப்படி இருக்கும்போது நான் கண்ணை திறந்து பேப்பர் படிக்கணும்னு என்ன அவசியம்? இந்தாங்கப்பா, பேப்பர் கொண்டு வந்துட்டேன். நீ படிப்பா. ஐயோ அப்பா, தயவு செஞ்சு இந்த வேலையெல்லாம் என்ன செய்ய சொல்லாதீங்க, என்னால முடியாதுப்பா. இதுல என்னென்னமோ செய்தி எல்லாம் வந்துட்டு இருக்கு, அதனால இதையெல்லாம் என்னால படிக்க முடியாது. சவிதா, இந்தா நீ இந்த பேப்பரை படி. அண்ணா, அது வந்து என்னன்னா நான் பிஸியா இருக்கேன், பார்த்தா தெரியல. எப்பவும் இப்படியே போய் சொல்லிட்டு இரு. எனக்கு கண்ணுக்கு கண்ணா இருக்கிற பிள்ளைங்களே இப்படி சொல்லிட்டாங்க. யாராவது அந்த பேப்பரை படிச்சு காட்டினா நல்லா இருக்கும். மாமா இருங்க, நான் வந்து படிக்கிறேன். வாம்மா சந்தியா, வா.
ஆண்டவா காப்பாத்தப்பா. இப்ப குளிர் ரொம்ப அதிகமாயிட்டு இருக்கு. 7 டிகிரி வரைக்கும் இறங்கிருக்கு. அப்படியா? சரி சரி, மேல படிமா. பசங்க எல்லாரும் எக்ஸாம்க்கான வேலையை ஆரம்பிச்சிருக்காங்க. கவர்மெண்ட் எல்லாம் பேப்பர்ஸ் தயார் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாங்க. क्वेश्चन பேப்பர் விஷயத்துல இதுல சூர்யாயும் சந்தியா நீட்ஸ் எதுவுமே இல்லையே. அத மறந்துட்டேனா? கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுற பசங்க எல்லாருக்கும் தனியா ஒரு கோச்சிங் சென்டர் கூட ஏற்பாடு பண்ணிருக்காங்க. இந்த வருஷம் எக்ஸாம்ல காப்பி அடிக்காம இருக்கிறதுக்காக புது ஏற்பாடு நடக்குது. அப்படியா? புது பாலம் கட்டுறதுக்கான ஏற்பாடு கவர்மெண்ட் இன்னும் எடுக்கலன்னு தெரிவிச்சிருக்காங்க. அப்படியா? என்ன இது? அண்ணி, சூர்யா, என்னாச்சு? உங்க 2 பேருடைய துணையிலையும் என்ன கரை எப்படி வந்துச்சு? கரையா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னாச்சு? உங்க 2 பேருடைய துணையிலையும் என்ன கரை எப்படி வந்துச்சு? கரையா? இங்க பாருங்க, இது அந்த ஸ்கூட்டர் என்ன மாதிரியே இருக்கு. கஸ்தூரி, இது வரைக்கும் நீ எத்தனை தடவை ஸ்கூட்டர் ஓட்டியிருப்ப? உனக்கு எப்படி தெரியும் அது அந்த எண்ணெய் தானே? அது ஸ்கூட்டர் என்னதான் எப்படி சொல்ற? ஐயோ இல்லம்மா, வேணும்னா பாத்துக்கோங்க. இது கண்டிப்பா ஸ்கூட்டர்ல இருந்து வந்த எண்ணெயோடைய கரை தான். எங்க இங்க கொஞ்சம் காட்டு. இங்க பாருங்க. இது என்ன கரையேதான்? என் புள்ள சூர்யா நாள் பூரா கடையில தானே வேலை செஞ்சிட்டு இருக்கான். அங்க எண்ணெய் டப்பா நெய் டப்பா எல்லாத்தையும் அவன் தானே எடுத்து வச்சிட்டு இருக்கான். ஆனா சந்தியாவோட புடவையில இந்த கரை எப்படி வந்தது? ஏமா, நேத்து நீ சூர்யாவோட கடைக்கு போயிருந்தியா என்ன?